ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எல்லா துறைகளையும் நவீனப்படுத்தி உலகை ஆட்டி படைக்கும் ஆற்றல் கொண்டவை கம்ப்யூட்டர். ஆனால் அவற்றை வேலை செய்ய வைக்க கம்ப்யூட்டர் மொழி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தற்காலத்தில் ஐடி உலகில் C++, பைத்தான் போன்ற கம்ப்யூட்டர் மொழிகள் இருந்தாலும் ஜாவா என்ற கம்ப்யூட்டர் மொழி பாப்புலரானது மிக்க ஆற்றல் பெற்றது. 1991 ஜேம்ஸ் காஸ்லிங் இந்த ஜாவா மொழியை உருவாக்கினார். 1995 சன் மைக்ரோ சிஸ்டம் இதன் முதல் பதிப்பை ரிலீஸ் செய்தார்கள். ஆரக்கிள் நிறுவனம் தற்போது இதனுடைய ஓனர். உலகம் முழுவதும் ஏறக்குறைய 1 கோடி கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் ஜாவாவை பயன்படுத்துகிறார்கள். சுமார் 100 கோடி மொபைல் போன்களில் ஆப்கள் உருவாக்க ஜாவா மொழி பயன்படுகிறது. மற்றும் வெப் அப்ளிகேஷன்கள், கம்ப்யூட்டர் கேம்கள் ஜாவா மொழியை வைத்தே உருவாக்கப்படுகின்றன. மேலும் ஜாவா மொழியின் மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த மொழியில் ஒரு புரோகிராம் எழுதினால் விண்டோஸ், லினக்ஸ் மற்றும் மேக் ஆபரேட்டிங் சிஸ்டங்களில் எதில் வேண்டுமானாலும் இதை ரன் பண்ணி பயன்படுத்தலாம். நான் வரப்போகும் வீடியோக்களில் இந்த ஜாவா மொழியை, கம்ப்யூட்டர் மொழியை தெரியாத எவரும் படித்து பயனடையும்படி மிக மிக எளிமைப்படுத்தியுள்ளேன். சிறிய சிறிய புரோகிராம்கள் நிறைய எழுதி ஜாவா மொழி படிப்போருக்கு பிராக்டிஸ் கொடுத்து ஜாவாவை எளிதில் கற்றுக்கொள்ள ஆர்வத்தை உண்டாக்கியுள்ளேன். வாங்க ஜாவாவை படிக்க வீடியோக்குள் போகலாம். ஜாவாவை யூஸ் பண்ண எக்லிப்ஸ், நெட்பீன்ஸ் மற்றும் இன்டெலிஜே ஐடியா போன்ற ஐடிகள் உள்ளன. நான் வரப்போகும் வீடியோக்களில் இன்டெலிஜே ஐடியா என்ற ஐடியை யூஸ் பண்ண போகிறேன். ஜாவாவை படிக்க பிகினராக நீங்கள் இருந்தால் இன்டெலிஜே ஐடியாவை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஐடிஇ என்றால் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சாஃப்ட்வேர் ஆகும். அதாவது ஜாவாவை வைத்து புரோகிராம் எழுதுவோருக்கு புரோகிராம் எழுதுவதற்கும் அதில் எரர் வந்தால் கரெக்ஷன் செய்வதற்கும் உரிய வசதியை இந்த சாஃப்ட்வேர் செய்கிறது. கூகுள் குரோம் ஓபன் பண்ணி இன்டெலிஜே ஐடியா டவுன்லோட் என்று டைப் பண்ணுவோம். jetbrains.com என்ற வெப்சைட்டில் இருந்து இன்டெலிஜே ஐடியாவின் தற்போதைய பதிப்பை டவுன்லோட் செய்யலாம். இன்டெலிஜே ஐடியாவின் அல்டிமேட் எடிஷன் மற்றும் கம்யூனிட்டி எடிஷன் இரண்டும் ஓபன் ஆகிறது. நீங்கள் பேசிக் ஜாவா கற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் செய்யலாம். அதுவே ஃப்ரீ அண்ட் ஓபன் சோர்ஸ் எடிஷன். அல்டிமேட் எடிஷன் என்றால் 30 நாட்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதற்கு பிறகு பணம் பே பண்ண வேண்டும். இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் ஃபைல் சைஸ் ஏறக்குறைய 600 MB தான். எனவே எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் விரைவில் டவுன்லோட் ஆகும். இன்ஸ்டாலரை ரைட் கிளிக் செய்தவுடன் இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் ஓபன் ஆகிறது. நெக்ஸ்ட் என்று கொடுத்து இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷனை இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷனோடு ஓபன் செய்ய வேண்டும். அந்த பக்கத்தில் இடது பக்கத்தில் உள்ள கீழ்கண்ட ஆப்ஷன்களை செலக்ட் பண்ணுங்கள். Create desktop shortcut, add open folder as project, Java, update path variable. இறுதியாக next கிளிக் செய்யுங்கள். இப்பொழுது இன்டெலிஜே ஐடியா கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் ஓபன் ஆகிறது. இந்த இன்ஸ்டலேஷன் முடிய 12 நிமிடங்கள் ஆகும். இப்பொழுது கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் முடிந்துவிட்டது. இதில் ரீபூட் நவ் ஆப்ஷனையும் ஃபினிஷையும் கிளிக் செய்தால் இன்டெலிஜே கம்யூனிட்டி எடிஷன் டெஸ்க்டாப்பில் லேண்ட் ஆகிறது.